திரு செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்து நீதிமன்றம் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு பதவியிலிருந்து விலகி இருக்கிறாரு. அவர் 2 இலாக்கா பார்த்தார். ஒன்று மின்சாரத்துறை, இன்னொன்று கலால் துறை. 2 துறையும் மந்திரியிலிருந்து விலகிட்டார். இன்றைக்கும் அவர் தான் அந்த இலாக்காவுக்கு அமைச்சராக இருந்து செயல்பட்டிருக்கிறார். எந்த நிலையில் இந்த அரசாங்கம் இருக்குது என்று பாருங்க. ஏற்கனவே ராஜினாமா பண்ணிட்டார் 2 இலாக்காவிலையும். ஆனால் இலாக்கா இல்லாத இன்றைக்கு வீட்டிலே இருந்து கொண்டு இந்த 2 துறையும் கவனிக்கின்றவர் திரு செந்தில் பாலாஜி. இந்த அரசு அதிகாரிகள் அவர் வீட்டுக்கு சென்று இந்த 2 துறையில் இருக்கிற பிரச்சனையை அவரோடு பேசி இன்றைக்கு அதை தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் யாரெல்லாம் இந்த தவறுக்கு உடந்தையாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.